தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறு எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உலக போக்குப்படி நானும் சாகப் போகிறேன். சாலமோனே, நீ நெஞ்சுறுதியுடன் இரு. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். தாவீதின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி. அவர் காட்டும் வழியில் நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்வதால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும். பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரேலின் ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சைகளில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே உங்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல்நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு பிள்ளைகளே, மாதத்தினுடைய முதல் நாளிலே நாம் இருக்கின்றோம். கடந்த மாதம் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த புதிய மாதத்தை பிறக்க செய்திருக்கின்றார். இந்த புதிய மாதத்தின் வழியாக அன்னையினுடைய ஆசீரும் அருளும் உங்களில் குடிகொண்டு இருக்க அன்னையை நோக்கி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்னை நிறைவாக தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. நம்மை தேடி வந்த இயேசு, நாமும் இயேசுவை தேடிட இந்த நாளிலே நாம் இந்த வார்த்தையை சிந்திப்போம். நம்மை தேடி வந்த இயேசு எவ்வாறு தன்னுடைய சீடர்களுடைய வாழ்விலே நம்மை தேடி வருகிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தை எவ்வாறு உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, சக்தி வாய்ந்தது என்பதை பார்க்கின்ற பொழுது, நம்மை தேடி வருகின்ற இயேசுவுக்கு நாம் செவி சாய்க்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக வாழ்கின்ற பொழுதுதான் அது உண்மையிலேயே அது சக்தி வாய்ந்ததாகவும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் வல்லமை வாய்ந்ததாகவும் இருக்கும். எனவேதான் இயேசு தன்னுடைய சீடர்களை இருவராக அனுப்புகின்ற பொழுது, தன்னுடைய பணி வாழ்வை அவர் தொடங்குகின்ற பொழுது, எவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்கின்ற இடங்களில் அவருடைய புதுமைகளும் வல்ல செயல்களையும் பார்க்க உணரக்கூடிய மக்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய வாழ்விலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவேதான் இயேசு எவ்வாறு நம்மை தேடி வருகிறார் என்று தன்னுடைய சீடர்கள் வழியாக தேடி வருகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். இயேசுவினுடைய பெயரை வைத்து கொண்டு பிற மக்கள், பிள்ளைகள் எவ்வாறு போலித்தனமான செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அதை விரும்பவில்லை. உண்மையான ஒரு சீடருத்துவ வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு செய்தியை தான் நமக்கு சொல்கிறார். சிவகங்கை மறை மாவட்டத்தில் அங்கு ஒரு தந்தை, லெவே என்ற தந்தை ஒருவர் இருந்தார்.
அவர் எவ்வாறு இறை மக்களுக்கு தன்னுடைய பணியை ஆற்றினார் என்றால், அவருடைய வாழ்வு முற்றிலுமாக இறை மக்கள் மீது அவர் பணியாற்றக்கூடியவராக இருந்தார். ஒரு அங்கியை அணிந்து கொண்டு, ஒரு மிதியடியை அணிந்து கொண்டு, கையில் ஒரு கோலை வைத்து கொண்டு அங்கு உள்ள அனைத்து மக்களையும் நடந்தே சென்று அவருடைய பணி வாழ்வை தொடங்கினார். பார்த்தார், சந்தித்தார், அவர்களுக்கு தேவையானதை கொடுத்தார் இயேசுனுடைய பெயராலே. எனவேதான் இன்று வரையும் அந்த தந்தை ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு புதுமைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கிறார். எனவேதான் அங்கு உள்ள சுற்று வட்டாரம் உள்ள அனைத்து மக்களும், வெளி ஊர்களிலிருந்து வருகின்ற அனைத்து மக்களும் அவருடைய கல்லறையிலிருந்து அந்த ஒரு பிடி மண்ணை எடுத்து கொண்டு போய் அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நிலம் வைத்திருப்பவர்கள் நல்ல விளைச்சல் வர வேண்டும் என்றால் அந்த மண்ணின் வழியாக அவருடைய பெயரை சொல்லி அந்த மண்ணை அந்த நிலத்தில் தூவுகின்ற பொழுது, விதைக்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான மழை நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவரிடத்தில் வந்து ஜெபிக்கின்ற மக்கள், அவரிடத்தில் கேட்கின்ற மக்கள், எங்களுக்கு நல்ல மழை வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நெடுஞ்சான் கிடையாக அந்த இடத்திலேயே முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்கின்ற பொழுது, அந்த ஜெபிப்பதன் வழியாக உடனே அவர் மீது அந்த மழையானது பொழியப்பட்டு அந்த இடத்திற்கு வளமும் நலமும் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு பணியாளராக, அருள் தந்தையாக இருந்தவர்தான் அருள் தந்தை லெவே. எனவே இந்த லெவேவுடைய வாழ்வை நாம் சற்று சிந்திக்கின்ற பொழுது, ஏன் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் என்றால், இறைவன் இருவராக அனுப்பப்பட்ட பொழுது அவர்களுக்கு, அங்கு உள்ளவர்களுக்கு தேவையை கொடுக்கக்கூடியவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சீடர்கள் பெற்றுக்கொள்பவர்கள் அல்ல, இயேசுவினிடத்தில் இருப்பதை உங்களுக்கு நிறைவாக கொடுக்கக்கூடியவர்கள். எனவேதான் இயேசுவை நம்மை தேடி வந்த இயேசுவை நாமும் தேடி செல்லக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்கக்கூடியதாக, பயணிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, திருவெளிப்பாடு புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 19, 20 உள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை நான் கடிந்து தண்டித்து திருத்துவேன் என்று 19வது வசனம் நமக்கு சொல்கிறது. 20வது வசனத்திலே, இதோ நான் உன் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கின்ற இந்த 20வது வசனத்திலையும் சொல்லுகிறது. இயேசு இருவராக அனுப்புகின்ற பொழுது நம் மீது அக்கறை கொள்ளக்கூடிய தந்தையாக இருக்கிறார், நம் மீது பாசம் கொள்ளக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கிறார், நம் மீது அன்பு கொள்ள ஒரு தந்தையாக இருக்கிறார். அதனால்தான் நாம் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி, நாம் அவருக்குள்ள உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். எனவேதான் அவர்கள் நம்முடைய கதவு அருகில் நின்று கொண்டு, நான் உள்ளே வரலாமா என்று கேட்கின்ற பொழுது, நாம் எப்படிப்பட்ட மனநிலைகளில் நாம் இயேசுவை உள்ளே வரவேற்கக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் பார்ப்போம், இந்த கிறிஸ்மஸ் டைமில், ஈஸ்டர் டைம்லலாம் நம்முடைய வீடுகளை மந்திரிக்க வருகின்ற பொழுது நாம் எவ்வாறு வரவேற்கிறோம், இயேசு ஆண்டவரை நாம் எவ்வாறு வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேடி வருகிறார், அந்த தேடி வருகின்ற இறைவனை, இயேசுவை நாம் எவ்வாறு நம்முடைய உள்ளத்தில் நாம் வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நமக்கு நிச்சயமாக நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா என்பது நமக்கு ஒரு விடையளிக்கும். எனவேதான் இன்றைய இந்த இறைவனுடைய வார்த்தை நாம் எவ்வாறு நமக்கு சொல்கிறது என்றால், நம் அருகில், நம் இதயத்தின் அருகில் இயேசு இருக்கிறார், தட்டி கொண்டு இருக்கிறார். நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும், நல்லதை நீ பிறர் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். எனவேதான் தன்னுடைய சீடர்களை அவர் அனுப்புகின்ற பொழுது, நீங்கள் எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், நான் உங்களுக்கு நிறைவானதை கொடுத்திருக்கிறேன், நான் நிறைவானதை உங்களுக்கு தந்து இருக்கிறேன், நீங்கள் இவைகளை கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களுக்கு அது வாழ்வாக அமையும் என்று சொல்லுகிறார். எனவே ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு உங்கள் காலில் படிந்துள்ள தூசியை
அங்கேயே தட்டிவிட்டு உதறிவிட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே இயேசு எவ்வாறு நமக்கு ஒரு வாழ்வு தரக்கூடிய ஒரு மனிதராக, நம்மை நேசிக்க கூடிய ஒரு மனிதராக, நம்மை அன்பு செய்யக்கூடிய ஒரு மனிதராக, நம்மை மன்னிக்கின்ற ஒரு மனிதராக, நம்ம மீது இரக்கம் கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக வாழ்கிறார் என்பதை நாம் சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் இறைவன் மீது இரக்கமும் அன்பும் அவருடைய பிள்ளைகளாக பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்கிறார். எனவேதான் நம்மை தேடி வருகிறார். நம்மை தேடி வந்த இயேசு, நாமும் அந்த இயேசுவை தேடிட வேண்டும். எனவேதான் நம் குடும்பத்திற்கு வந்த இயேசு, நாமும் பிறர் குடும்பத்தை நாம் இயேசுவனுடைய பிள்ளைகளாக நாம் மனமாற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டும். எனவேதான் இயேசு தன்னுடைய பணி வாழ்வுக்கு நிமைத்த அனைத்து அருள் தந்தையர்களையும் நாம் அவருடைய பிள்ளைகளையும் நாம் அவருக்குரியவர்களாக வாழ வேண்டும். இயேசுவினுடைய நாம் இயேசுவின் இடத்துல போனால் நமக்கு நிறைய கிடைக்கும். சீடர்கள் கேட்பாங்களா, உன்னிடத்தில் வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகின்றது போல, நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாட்சியை காண்பீர்கள் என்று சொல்லுவார். எனவே அந்த மாட்சியை காணக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அவரால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த அழைப்புதலை நாம் உணர்ந்தவர்களாக, நாம் இறைவனுக்கு பணி செய்யக்கூடியவர்களாக, இறைவனுடைய பணியை நாம் பிறருக்கு கொடுத்து நல்ல பிள்ளைகளாக வாழச் செய்யக்கூடியவர்களாக நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். எனவே இந்த தெய்வீக திருப்பலியிலே, இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே இறைவன் நம்மை தேடி வருகிறார். எனவே நம்மை தேடி வருகின்ற இறைவனுக்கு நாம் உட்பட்டவர்களாக, நமக்கு கொடுத்த கடமைகளை சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவேதான் இறைவன் நமக்கு கொடுத்ததை அனைத்தையும் நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். அது கல்வியாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையாக இருக்கலாம், பிறரை மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையாக இருக்கலாம், பிறரை அன்பு செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இறைவன் நமக்கு நல்லதை கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல நிலையை நாம் பிறருக்கு கொடுத்து மனம் மாறச் செய்ய வேண்டும், அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை தேடி வந்த இயேசு, நாமும் இயேசுவோடு தேடிட, நாமும் இயேசுவோடு வாழ்ந்திட தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆமென். பொருளாய் என்னை தந்தே, கனிவுடன் என்னை நீ ஏற்றருள் புரிவார். காணிக்கை பொருளாய் என்னை தந்தே, நறுமணம் வீசும் மலர் போல என்னை நல்கிட வந்தே நாயகனே. நறுமணம் வீசும் மலர் போல என்னை நல்கிட வந்தே நாயகனே. பாசமும் நேசமும் பார்வையிலே அதை பாதையாய் கொண்டிட வந்து விட்டேன், என்னை தந்து விட்டேன். காணிக்கை பொருளாய் என்னை தந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அடையாளமாக என்றும் மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் நாங்கள் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் அன்றாட்டுக்களை விண்ணப்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து அருள் புரிவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குண துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம் குடும்பங்களில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்துமாக்கள், உத்தர்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திரும்புக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரம்பரல உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை இருவராக அனுப்பி மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று சொன்னவர் உன்னையும் என்னையும் நாளிலே இவ்வுலகத்திலே நம்மையெல்லாம் அழைத்திருக்கிறார். நாமும் அவருடைய நற்செய்தியை பறைசாற்ற நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை ஒருமை சொத்தாக்கிக் கொள்வர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூற்ற பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் எந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்று வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
இயேசுவை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.